8+1 சீட் ராஜ்யசபா உறுதி. திமுகவுக்கு சாக் கொடுத்த எஸ்பி வேலுமணி. அந்நியாரை வளைத்து போட்ட இபிஎஸ். தமிழக அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுமே தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. இந்நிலையில் அனைவரும் எதிர்ப்புகளையும் மீறி அதிமுகவின் முக்கிய புள்ளியான எஸ்பி வேலுமணி தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பதை உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் 2 நாட்கள் முகாமிட்டிருந்த தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்துடன் எஸ்பி வேலுமணி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுக தரப்பு கொடுத்த அழுத்தத்தையும் மீறி இந்த மெகா டீலிங்கையும் வெற்றிகரமாக முடித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடி திருப்பத்தின் பின்னணியில் தேமுதிகவுக்கு வழங்கப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வரும் தேர்தலில் 8 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவைத் தொகுதி என்பதுடன் அடுத்ததாக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக கூடுதல் இடங்களை ஒதுக்கீடு செய்வதாகவும் அதிமுக தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டவட்டமான வாக்குறுதிகளால் மனமாறிய பிரேமலதா அதிமுக தலைமையிலான கூட்டணி இணைய சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. கோவையில் நடந்த இந்த ரகசிய பேச்சுவார்த்தை மற்றும் அதன் முடிவு தேமுதிகவை வளைக்க நினைத்த திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதுடன் தமிழர் தேர்தல் களத்தின் சமன்பாட்டையே மாற்றியமைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.